எபிசோட் 31. ரோஷன் உள்ளே அமர்ந்து தற்பெருமை பேசிக் கொண்டிருக்க வெளியே இருந்து சேவியரும் நந்தாவும் பெருமூச்சு விட்டுக் கொண்டார்கள். அதன் பின் சேவியரை அழைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தான் நந்தா. ஹே காய்ஸ், யார் வந்திருக்கான்னு பாருங்க. அனைவரும் சேவியரை பார்த்தார்கள். ரோஷனை தவிர மற்ற அனைவரும் சேவியரை இன்முகத்துடன் வரவேற்றார்கள். அவனை கண்டதில் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சி. சேவியர், தீஷோர் சிட்டி ஹீரோ வந்துட்டான். அந்த கூட்டத்தில் உசரமாயிருந்த தருண் எழுந்து வந்து சேவியர் அருகே அமர்ந்து கொண்டான். எலினா கண்களும் அவனை பார்த்ததும் பிரகாசமானது. சேவியர், உன்னை பார்த்த பல வருஷம் ஆச்சு. அடையாளம் தெரியாம மாறிட்ட. ஆனா இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. ஆனா அவன் கொஞ்சம் கலர் கம்மி ஆயிட்டான்ல. அவள் அருகே இருந்த லில்லி கூறினாள். அதில் எலினா முகம் சுருங்கியது. இப்போ அதனால என்ன? இதுதான் ஹெல்த்தி. நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார் பாத்திருக்கல, இந்த கலர் தான். ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். கண்களை சுழற்றி கொண்டு கூறினாள் எலினா. இதை கேட்டதுமே லேசாய் புன்னகைத்தான் சேவியர். அவன் கல்லூரியில் படித்த போது மொத்த வருடத்தில் இவர்கள் இன்று பேசிய அளவு கூட பேசியதில்லை. அதுவும் குறிப்பாக எலினா. அவள் பேரழகியா இருப்பதனால் என்றுமே தாம் தான் உலக அழகி என்ற நினைப்பில் சுற்றி கொண்டிருந்தாள். சேவியரை சரியான பட்டிக்காடை என்று மட்டமாக பேசி பார்த்திருக்கிறாள். நாம் எல்லாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம். என்ஜாய் பண்ணலாமே. அமைதியாய் புன்னகையுடன் கூறினான் சேவியர். அவன் அருகே இருந்த நந்தா அவன் காதருகே வந்து பேசினான். இந்த மேனாமினிக்கு பேச்ச பத்தியா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமா இருக்கு. கேலியாக கூறிட சிரித்துக் கொண்டான் சேவியர். ஆனால் ரோஷன் கடுப்புடன் சேவியரை பார்த்து கொண்டிருந்தான். இத்தனை நேரம் அனைவர் கவனமும் அவன் மீது இருந்தது. ஆனால் சேவியர் வந்ததும் அனைவரும் அவன் பக்கம் திரும்பிவிட்டார்கள். சாதாரண பட்டிக்காடி இங்க வந்து இவ்ளோ சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். என் கூட போட்டி போடுற அளவுக்கு என்ன தகுதி இருக்கு? மனதிற்குள் கடுகடுத்த ரோஷன் வெளியே அதே கோபத்தை காட்டினான். ஆமா, நாம இங்க வந்த வேலையை பார்ப்போம். எதுக்கு கண்டதை பத்தி பேசிக்கிட்டு? அவன் பேசியதில் நந்தாவிற்கு கோபம் துளிர்த்தது. காலேஜில் இருந்த போதும் சேவியரை யாராவது ஏதேனும் சொன்னால் அவன்தான் முதல் ஆளாய் சண்டைக்கு செல்வான். அதே போல இப்போதும் சேவியருக்கு சாதகமாய் பேசினான் நந்தா. டேய் பட்டி, வாய் அளந்து பேசு. ஓவரா பேசுன நீ பெருமை பீத்திக்கிறதுக்கு வாயே இல்லாம பண்ணிருவேன். பொறாம பிடிச்ச பட்டி. நந்தா திட்டியதில் அவனை பயங்கரமாய் முறைத்தான் ரோஷன். நந்தாவும் பிறந்து வளர்ந்தது எல்லாம் நகரத்தில்தான். ஆனால் அவன் குடும்பம் சாதாரண குடும்பம். யார பார்த்து நாயின்னு சொல்ற? படிச்சு முடிச்சு 2 வருஷம் ஆகுது. நீ என்னடா கிழிச்சிருக்க? இன்னும் காலேஜ்ல வெட்டியா சுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்க. காலேஜ்ல அடிச்சியே எங்க? இப்ப தைரியம் இருந்த என்ன அடி பாப்போம். என் மேல கை வச்சா என்ன ஆகும்னு உனக்கு நான் காட்டுறேன். எரிச்சலுடன் கூறினான் ரோஷன். நந்தா எப்போதுமே நேர்படையாக பேசுபவன். ரோஷன் கூறியதை கேட்டதும் எழுந்து அவனை அடிக்கும் அளவிற்கு கோபம் வந்தது. அவன் எழுந்து கொள்ள சேவியர் அவன் கையை பிடித்து தடுத்து லேசாய் புன்னகைத்தான். குட்டா விடு, நாம இங்க ரீயூனியனுக்கு வந்திருக்கோம். நாம இங்க என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். நமக்கு அறிவு இருக்கு. இடத்துக்கு தகுந்த மாதிரி டீசென்டா நம்ம இருக்கணும். சேவியர் என்னவோ நந்தாவை சொல்வதை போல்தான் கூறினான். ஆனால் அங்கு இருக்கும் அனைவருக்கும் அவன் ரோஷனை தான் கூறுகிறான் என்று தெரிந்தது. ஆனால் மூளை வேலை செய்யாத ரோஷனுக்கு இது கொஞ்சமும் புரியவில்லை. இன்னுமே சேவியர் எந்த ஒரு அறிவும் இல்லாமல் பட்டிக்காடு போல தன் முன்னே பணிந்து போகிறான் என்று நினைத்தான். அவன் பெரிய மனது கொண்டு சேவியருக்கு அறிவுரை வழங்கினான். சேவியர், நீ மாஸ்டர்ஸ் படிக்காம 2 வருஷம் வேலை பார்த்ததுல இந்த சொசைட்டி எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சு வச்சிருப்ப. இங்க கனெக்ஷன்ஸ் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. வர்மன் ஹாஸ்பிட்டல் அட்டெண்டிங் டாக்டரா இருந்தா என்ன? இங்க சிபாரிசு இல்லாம ஒண்ணுமே இல்ல. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா நீ கவலைப்படாத. உன்னை வர்மன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னா நீ தாராளமா என்கிட்ட வரலாம். என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்னா படிச்சிருக்கோம். அதனால உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன். எகத்தாளமாய் கூறும் ரோஷன் வார்த்தைகளில் இருக்கும் அர்த்தம் சேவியருக்கு தெளிவாய் புரிந்தது. அதனால் சிரிப்புடனே அவனுக்கு பேச்சு கொடுத்தான் சேவியர். அப்போ உனக்கு ஜெனசிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல கனெக்ஷன் இருக்கு, அப்படிதானே? இவன் ஒருவன் தான் இதை பற்றி கேட்டான் என்று மகிழ்ந்தான் ரோஷன். அதனால் அவனுக்கு பெருமையாக பதில் கூறினான். ஏதோ நீ என் கூட படிச்சவன்னு நான் உன்கிட்ட இதை சொல்றேன். ஜெனசிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் டைரக்டர் எனக்கு தூரத்து சொந்தம். அங்க இருக்கிற நீரஜ் கூட எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க நீ யோசிக்க வேண்டாம். அதுவும் இப்போ நிகா நீரஜ் கூட ஒன்னா இருக்கிறத நினைச்சு நீ சங்கடப்படாத. நான் ஒரு வார்த்தை சொன்னா உன்னை ஜூனியர் டாக்டரா அங்க அப்பாயிண்ட் பண்ண வைக்க முடியும்.
பிச்சை எடுத்தான பெருமாள், அதை புடுங்கி தின்னான அனுமார், இவனே ஒரு ஓசி பீஸு. சேவியர் காதில் முணுமுணுத்தான் நந்தா. சேவியருக்கு கழுக்கென்று சிரிப்பு வந்தது. ஆனால் நந்தா அப்போதுதான் நிஹா பற்றி அவன் கூறியது நினைவிற்கு வர உடனே புருவம் சுருக்கி அவனை பார்த்தான். டேய் மோனே, இவன் என்ன சொல்றான்? நீயும் நிகாவும் பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? ஆமா. எலனா உட்பட மற்ற அனைவருக்கும் இந்த செய்தி ஆச்சரியத்தை கொடுத்தது. நந்தாவிற்கு கோபம் வந்தது. அந்த நிகா சரியான நன்றி கட்ட பட்டியா இருக்கா. உன்னை விட்டு போனதுக்கு கண்டிப்பா அவ வருத்தப்படுவா. அவன் சொன்னது போல நிஹா சேவியர் வளர்ச்சியை பார்த்து அவனை விட்டு வந்ததற்கு வருத்தப்பட ஆரம்பித்திருந்தாள். ஆனால் இப்போது அவள் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவள் தேர்ந்தெடுத்த தவறான பாதையில்தான் இப்போது அவள் சென்றாக வேண்டும். அவள் அவனை விட நன்றாயிருப்பதை காட்டிக்கொள்ள சேவியர் மானத்தை வாங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். டேய் குட்டா, நிகா ஒன்னும் வருத்தப்படணும்னு அவசியம் இல்ல. சேவியர் கூட இருந்தா அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? நீரஜ் அப்பா வைஸ் டைரக்டரா இருக்காரு. அதுவும் இல்லாம சர்மா குடும்பம் சீஷோர்ல பார்மசிட்டிக்கல் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அவ சரியான ஆள் கூட தான் இருக்கா. நீரஜ் முன்னாடி சேவியரால நிக்கவே முடியாது. பணம், பதவி, தகுதின்னு எதுவுமே சேவியருக்கு இல்ல. இது மூணுத்திலயும் நீரஜ் கிட்ட அவன் தோத்து போய் நிப்பான். ஆமா ஆமா, என்ன போய் நீரஜ் கூட கம்பேர் பண்ண முடியுமா? நக்கலாக கூறினான் சேவியர். நீரஜ் சரியான மிருகம். ஒரு மிருகத்துடன் தன்னை ஒப்பிடுவதா? அவன் பேச்சில் உள்ளதை ரோஷன் புரிந்து கொள்ளவில்லை. மேலும் திமிருடன் வைனை குடித்தான் ரோஷன். இன்னும் 5 வருஷத்துல நான் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் டெப்டி டைரக்டர் ஆயிடுவேன். என் 30 வயசுக்கு முன்னாடியே நான் ஜெனரல் டைரக்டர் ஆயிடுவேன். கர்வமாக கூறிக்கொண்டான் ரோஷன். மற்றவர்கள் எல்லாம் அவனை ஆச்சரியமாய் பார்க்க நந்தா கடுப்புடன் பார்த்தான். சேவியர் உள்ளுக்குள் லேசாக சிரித்துக் கொண்டான். எபிசோட் 32. ரோஷன் பெருமையாக பேசிக் கொண்டிருக்க மற்றவர்களும் அவனை ஆச்சரியமாய் பார்த்தார்கள். ரோஷன், உனக்காக நான் டோஸ்ட் பண்றேன். புன்னகையுடன் கூறிய எலனா அவனின் வைன் கோப்பையுடன் அவளின் கோப்பையை லேசாக தட்டினாள். ரோஷன் தற்பெருமை பேசிக் கொண்டிருக்க சேவியருக்கு தூக்கமாய் வந்தது. இவர்களுடன் குடிக்கவோ அல்லது உண்ணவோ இங்கு அவன் வரவில்லை. அவனின் நண்பன் நந்தாவை பார்க்கத்தான் வந்தான். வந்த வேலை முடிந்தது என கிளம்ப நினைத்தான். இதில் ரோஷன் பேச்சை வேறு அவனால் கேட்டுக்கொண்டு இருக்க முடியவில்லை. ஓகே கைஸ், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு நாளைக்கு வேலை இருக்கு. அதனால நான் முதல்ல கிளம்புறேன். சேவியர் கிளம்புவதை பார்த்து லேசாய் இதழ் வளைத்தான் ரோஷன். அவனுக்கு அவனை அசிங்கப்படுத்துவது போதவில்லை போலும். அவனை இருக்க வைக்க நினைத்தான். என்ன சேவியர், அதுக்குள்ள கிளம்பிட்ட? நாமெல்லாம் மீட் பண்றதே ரொம்ப ரேரு. உட்காரு, ஃபன் பண்ணிட்டு போலாம். ஏன், நான் சொன்னது உனக்கு பிடிக்கலையா? நான் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன். நல்லவன் போல கூறினான் ரோஷன். சேவியர் அவனுக்கு பதில் சொல்லாமல் அந்த அறை கதவை திறந்தான். அப்போதுதான் அந்த இடத்தை கடந்து நிஹாரிகா, நீரஜ், அவனின் தந்தை முகேஷ், அவருடன் இன்னொரு நபரும் அந்த இடத்தை கடந்து சென்றார்கள். அந்த நபர் அவன் அன்று ஜாப் ஃபேரில் பார்த்த ஜெனசிஸ் ஜெனரல் மருத்துவமனையின் டைரக்டர் தான். உள்ளே அமர்ந்திருந்த ரோஷன் அவர்களை கண்டதுமே புத்துணர்ச்சி பெற்றது போல எழுந்தான். மற்றவர்களுக்கு தன் அந்தஸ்து என்ன என்று காட்டிட துடித்தான். அதனால் வேக வேகமாய் எழுந்து வெளியே ஓடிய ரோஷன் அவர்களை பார்த்து பணிவாக புன்னகைத்தான். மிஸ்டர் சர்மா, டைரக்டர் கரண், நீங்களும் இங்க டின்னருக்கு வந்திருக்கீங்களா? அவன் பின்னே மற்றவர்களும் வெளியே வர அவன் எலனா பக்கம் திரும்பி இருவரையும் அறிமுகப்படுத்தினான். இவங்க 2 பேரும் தான் ஜெனசிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் அண்ட் வைஸ் டைரக்டர். பெருமையாக அவன் அறிமுகம் செய்ய எலனா ஆச்சரியமாய் அவர்களை பார்த்தாள். இப்படிப்பட்ட ஆட்களை சந்திக்க அவளுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் சற்று பதட்டத்துடனே நின்றிருந்தாள் எலனா. அவள் அங்கு இருந்த நிஹாவையும் அவள் உடன் இருக்கும் நீரஜையும் பார்த்தாள். முன்பை விட நிஹா இப்போது பார்க்க மிகவும் நன்றாயிருந்தாள். முன்பு போல் சாதாரண உடையை உடுத்தாமல் இப்போது பிராண்டட் துணிகளையே உடுத்தியிருந்தாள். அதுவும் அவள் கையில் உயர் ரக பர்ஸ் ஒன்று இருந்தது. அவளின் செழிப்பை பார்த்து எலனாவிற்கு பொறாமையாக இருந்தது. தனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்ட் சிக்கவில்லை என்று மனதில் பொங்கினாள். ஆனால் நெஹா சேவியரும் இங்கு இருப்பதை பார்த்ததுமே இன்னும் பதட்டம் கொண்டாள். அவளால் தலை நிமிர்த்தி அவன் முன் நிற்க முடியவில்லை. அவனை எதிர்கொள்ளவே அவளுக்கு அசிங்கமாயிருந்தது. ரோஷன் அவர்களுக்கு ஐஸ் வைக்கும் விதமாக பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் அவர்கள் பார்வையோ அவன் மீது இல்லை. எல்லாரும் சேவையரை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள்.
நீரஜ் சேவியரை ஆத்திரத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். முகேஷ் முகம் இறுக்கத்தில் இருந்தது. அவரும் சேவியரை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தார். இன்னொரு பக்கம் டைரக்டர் கரண் மகிழ்வுடன் இருந்தார். சேவியரை பார்த்ததும் சிரிப்புடன் அவனை நெருங்கி கை குலுக்கினார். ஓ சேவியர், நீயும் இங்கதான் இருக்கியா? அன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறத்துல இருந்து நான் உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். உன் கான்டாக்ட் கூட எனக்கு கிடைக்கல. கரண் மனதில் சேவியர் அன்றே இடம் பிடித்து விட்டான். அவரின் கையை குலுக்கியவன் சிரிப்புடன் பேசினான். நைஸ் டு மீட் யூ மாஸ்டர் கரண். என்ன நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தன்னடக்கத்துடன் கூறினான் சேவியர். டைரக்டர் கரண் மகிழ்வுடன் சேவியரை பார்த்தார். அவனின் கையை விடாமலே பேசிக் கொண்டிருந்தார். அன்னைக்கு உன்னை பார்த்தப்பவே நீ கண்டிப்பா பெருசா சாதிப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கல. அன்னைக்கு மாஸ்டர் வர்மன் மட்டும் உன்னை அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடலன்னா கண்டிப்பா நான் உன்னை ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுருப்பேன். எனக்கு முன்னாடி அவரு முந்திக்கிட்டாரு. ஆனா சேவியர், என்ன ஆனாலும் சரி, எதிர்காலத்துல நீ ஜெனசிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு நினைச்சா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் டைரக்டர் பொசிஷன் உனக்கு தான். நீ எப்ப வந்தாலும் உன்னை நான் அந்த பொசிஷன்ல வைப்பேன். அழுத்தமாய் அவன் மீதுள்ள நம்பிக்கையில் கூறினார் கரண். சேவியரின் திறனை போற்றினார் கரண். சேவியருக்கு அது நெகிழ்வாய் இருந்தது. தேங்க்யூ மாஸ்டர் கரண். உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு. எதிர்காலத்துல உங்களுக்கு என் உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணுவேன். அதே நேரம் டைரக்டர் கரனுக்கு ஒரு மெசேஜ் வர அவர் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. ஓகே சேவியர், நான் அவசரமா கிளம்பணும். உங்ககிட்ட மெடிக்கல் சம்பந்தமா நிறைய விஷயம் பேசணும். உங்க கூட இன்னொரு நாள் நான் டின்னர் சாப்பிட்றேன். மாஸ்டர், நான் தான் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். தன்னடக்கமாய் கூறுபவனை பார்த்து புன்னகைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினார் டைரக்டர் கரண். கிளம்பும் முன் அவனிடம் போன் நம்பரை மறக்காமல் வாங்கிக் கொண்டு சென்றார். அவருடன் முகேஷும் மற்றவர்களும் ரோஷனை திரும்பிக் கூட பார்க்காமல் கிளம்பினார்கள். ரோஷனுக்கு அவமானமாயிருந்தது. அவன் அவரிடம் கை கொடுக்க அவரோ அவனை கண்டு கொள்ளாமல் சேவியரிடம் பேசிவிட்டு சென்றார். இதில் அவன் அவர்களின் சொந்தக்காரன் என்று எல்லாம் கூறியிருந்தான். ஆனால் அவர்களோ அவனை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் சென்று விட்டார்கள். தான் பீற்றிக் கொண்டதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆனதே என்று அவமானமாயிருந்தது. ரோஷன், உன் தூரத்து சொந்தக்கார தாத்தா ரொம்பவே நல்லவரா இருக்காரு. கண்டிப்பா நான் அவர் கூட கனெக்ஷன்ல இருப்பேன். புன்னகையுடன் சேவியர் கூறிவிட்டு மற்றவர்களிடம் கூறிவிட்டு நந்தாவுடன் அந்த இடத்திலிருந்து கிளம்பினான். அந்து போச்சு மாமே. நந்தா ரோஷனை கேலி செய்துவிட்டு சேவியருடன் சென்றான். ரோஷனுக்கு அதுவே பெரிய அவமானமாயிருந்தது. அவன் டைரக்டர் கரனை அவனின் தாத்தா என்று கூறி பீற்றிக் கொண்டிருந்தான். ஆனால் இப்போது அவர் அவனை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் சேவியருடன் நன்றாய் சிரித்து பேசி அவனிடம் போன் நம்பர் முதற்கொண்டு வாங்கி சென்று விட்டார். மற்றவர்களை எதிர்கொள்ளவே அவனுக்கு அவமானமாயிருந்தது. எலினா, லில்லி மற்ற அனைவரும் சேவியர் சொன்னதின் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் சத்தமாக சிரித்தார்கள். ரோஷன் கண்ணில் வெறுப்பு குடியேறியது. இதற்காக பழிவாங்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டான். ரோஷன் அவசர அவசரமாய் கீழே ஓடினான். நீரஜ் அவன் காரில் ஏறப்போக வேகமாய் அவனிடம் ஓடினான் ரோஷன். நீரஜ், இந்த முறை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. அந்த பட்டிக்காட்டு சேவியர் என்ன ரொம்பவே வெறுப்பேத்திட்டான். எனக்காக நீ அவனை ஏதாவது பண்ணு. பல்லை கடித்துக் கொண்டு கூறினான் ரோஷன். நீரஜ் சேவியரின் காதலியை பறித்து கொண்டான் என்பது மட்டும்தான் ரோஷனுக்கு தெரியும். அதன் பின் நடந்த நிகழ்வு எதுவும் அவனுக்கு தெரியாது. ஏற்கனவே அவன் சேவியர் மீது அதீத கோபத்தில் இருக்கிறான். இதில் ரோஷன் வேறு எப்படி சொல்ல இன்னும் கோபம் அதிகரித்தது. ஆனாலும் அவனால் என்ன செய்திட முடியும்? இப்போது சேவியர் வர்மன் மருத்துவமனையின் டெபுட்டி டைரக்டராக இருக்கிறானே. அதுவும் இல்லாமல் அவனுக்கு அவர்களின் ஆதரவு இருக்கிறது. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. நீயே அவனை டீல் பண்ணிக்க, என்கிட்ட வராது. காட்டு கத்தலாய் கத்திய நீரஜ் அங்கிருந்து புறப்பட்டான். பாவம் ரோஷன் தான் குழப்பத்துடன் அவனை பார்த்தபடி நின்றான். எபிசோட் 33. ரோஷனிடம் கத்திவிட்டு காரில் சீற்றத்துடன் ஏறி அமர்ந்தான் நீரஜ். அவனும் நேஹாவும் அமைதியாய் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எண்ணம் எல்லாம் டைரக்டர் கரண் சேவியரிடம் பேசியதிலேயே இருந்தது. சேவியருக்கு ஜெனசிஸ் ஜெனரல் மருத்துவமனையில் டைரக்டர் பதவி கொடுப்பதாக அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவ்வளவு எளிதில் ஒரு டிபார்ட்மெண்டின் டைரக்டர் பதவியில் அமர்ந்திட முடியாது. அதிலும் வைஸ் டைரக்டராக இருப்பவர்தான் அடுத்த டைரக்டராக பதவியேற்பார். அதுவும் அதே மருத்துவமனையில் பல வருடங்களாய் வேலை பார்த்து அனுபவம் இருந்தால்தான் அந்த பதவி கிட்டும். அதுவும் 40 வயதை அடையும் போதுதான் போதுமான அனுபவம் இருக்கிறது என்று அந்த பதவியை கொடுப்பார்கள்.
அப்படிப்பட்ட பதவியை அவர் சேவியருக்கு தருகிறேன் என்று சொன்னதிலே எந்த அளவிற்கு கரண் சேவியர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று புரிந்தது. இதை நினைக்க நினைக்க நீரஜுக்கு எரிச்சல் மூண்டது. டேட், இந்த பட்டிக்காட்ட ஜெனசிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் உள்ள விட்டு நம்ம பிளான் எல்லாத்தையும் நாசம் பண்ண விடக்கூடாது. நம்ம ஏதாவது பண்ணணும். பல்லை கடித்துக் கொண்டு அவனின் தந்தை முகேஷிடம் கூறினான் நீரஜ். அவரும் இந்த விடயத்தை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார். பல வருடங்களாய் அவர் ஜெனசிஸ் ஜெனரல் மருத்துவமனையில் தான் பணிபுரிகிறார். அவர்தான் வைஸ் டைரக்டரும் கூட. அவரால் மருத்துவமனைக்கு பல நன்மைகள் நடந்திருக்கிறது. டைரக்டர் கரனுக்கு வயதாகிவிட்டது. அவர் ரிட்டையர் ஆகவில்லை என்றாலும் மருத்துவமனையை அவரை டிரான்ஸ்பர் செய்துவிடும். அதனால் தாம் தான் அடுத்த டைரக்டர் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் முகேஷ். அந்த நேரம் அவர் அவரின் மகனை எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் டைரக்டர் ஆக்கலாம் என்று திட்டம் போட்டிருந்தார். ஆனால் டைரக்டர் கரணோ சேவியரை எப்படியாவது அவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து டைரக்டர் பதவியில் அமர்த்திட பார்க்கிறார். ரிட்டையர் ஆகும் நிலையில் அவருக்கு இந்த வேலை தேவையா என்று மனதில் கடுக்கடுத்தார் முகேஷ். அவனை நம்ம ஜெனசிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் உள்ளேயே நுழைய விடக்கூடாது. கண்டவன்லாம் நுழையறதுக்கு அது ஒன்றும் சத்திரம் இல்லை. அவனுக்கு அவன் தகுதி என்ன, இடம் என்னன்னு காட்டணும். இறுகிய முகத்துடன் கூறினார் முகேஷ். அவர்கள் இருவருமே சேவியர் மீது இவ்வளவு கோபத்தில் இருப்பதை பார்த்து மனதில் பெருமூச்சு விட்டுக் கொண்டாள் நெஹா. சாதாரண ஏழை பையன், வெறும் ஜெனரல் மெடிசன் மட்டுமே படித்து மேற்படிப்பு படிக்காமல் விட்டவன் இப்போது அனைவர் கவனத்தையும் அவன் பக்கம் திருப்பியிருக்கிறார். அதுவும் முகேஷ். அவர் கூட அவனை பெரிய ஆளாய் நினைக்கிறாரே என்று நினைத்தாள். அப்போதுதான் அவளுக்கு ஒரு விடயம் ஞாபகம் வர அவரிடம் ஆறுதல் கூறினாள். ஷர்மா அங்கிள், அந்த பட்டிக்காட்டை நினைச்சு நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். அவனால ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ முடியாது. இன்னைக்கு அவன் பிரசிடென்ட் குமார அசிங்கப்படுத்திட்டான். அவரையே அவன் எதிர்த்து பேசிட்டான். கண்டிப்பா பிரசிடென்ட் குமார் அவனை உயிரோட விட்டு வைக்க மாட்டாரு. என்ன, அவன் ஜெகதீஷ் குமாரை எதிர்த்து பேசினானா? அவனுக்கு என்ன பைத்தியமா? ஆச்சரியமாய் கேட்டார் முகேஷ். நீரஜுக்கு அங்கு என்ன நடந்தது என்று சொல்ல நேரமில்லை. அதுவும் இல்லாமல் அவனுக்கும் நெஹாவிற்கும் இடையே நடந்ததை எப்படி அவனால் அங்கு சொல்ல முடியும்? அதனால் மேலோட்டமாக கூறினான். இதை கேட்ட உடனே முகேஷ் வெடித்து சிரித்தார். இந்த சேவியருக்கு அவன் இடம் எதுன்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கான். குமார் குடும்பம் தான் 90ஸ்லயே நம்ம ஊர்ல முதலா போதை பொருளை விற்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் குமார் குடும்பம் ரொம்ப சீக்கிரமாவே பெரிய பணக்காரனானாங்க. இந்த சேவியர் ஜெகதீஷ் கிட்டயே பிரச்சனை பண்ணியிருக்கான். இனிமேல் அவனை தீர்த்து கட்ட நம்ம வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல போல. ஜெகதீஷே அவன் கைய காலை உடைச்சு போட்டுருவான். மகிழ்வுடன் கூறினார் முகேஷ். நீரஜும் சம்மதமாய் தலையசைத்தான். மறுபக்கம் சேவியர் நந்தாவுடன் பேசிவிட்டு அவன் வீட்டிற்கு கிளம்பினான். நந்தாவை வீட்டில் விட்டுவிட்டு அவன் அபார்ட்மெண்டிற்கு சென்றான். பல வருடம் கழித்து நந்தாவை பார்த்ததில் அவனுள் பழைய நினைவுகள் அழையா விருந்தாளியாக வந்தது. சேவியர் அவன் அபார்ட்மெண்டிற்கு வந்ததுமே அங்கு இருந்த செக்யூரிட்டி உடனே அவனிடம் ஓடி வந்தார். மிஸ்டர் ஜோன்ஸ், ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்க. உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை. அந்நேரம் வேலையில் இருந்த செக்யூரிட்டி சேவியரை கண்டதும் குற்ற உணர்வுடன் அவனை பார்த்து கூறினார். ஏன், என்னோட வீட்டுல என்ன பிரச்சனை? குழப்பத்துடன் கேட்டான் சேவியர். அவன் வீட்டிற்கு இன்றுதான் வந்தான். வந்ததும் என்ன பிரச்சனை என்று அவனுக்கு குழப்பம். அந்த செக்யூரிட்டிக்கு நடந்ததை கூறும் தைரியம் இல்லை. அவர் எதுவும் பேசாமல் அவனை அவனின் வீட்டிற்கு அழைத்து சென்றார். வீட்டிற்கு சென்று அதன் நிலையை பார்த்ததும் அதிர்ந்தான் சேவியர். இன்று மாலை அவன் ஐஷோவுடன் வந்து பார்த்தபோது அவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் இருந்தது அவன் வீடு. ஆனால் இப்போது இருக்கும் அனைத்து பொருட்களும் உடைக்கப்பட்டு வீடே அலங்கோலமாய் மாறியிருந்தது. அனைத்து பொருட்களும் தரையில் சிதறி கிடந்தது. அவன் முகம் நொடியில் இறுகியது. உடனே இதற்கான காரணம் யார் என்று அறிந்து கொண்டான். மிஸ்டர் ஜோன்ஸ், எங்களை மன்னிச்சிருங்க. ஏற்கனவே மேனேஜ்மெண்ட்ல இருந்து டியூட்டியில இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரையும் பனிஷ் பண்ணிட்டாங்க. உங்க லாஸுக்கு நாங்க ஏற்கனவே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சொல்லிட்டோம். அவர் மன்னிப்பு கேட்க மறுப்பாக தலையசைத்தான் சேவியர். இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இதை நானே பாத்துக்கிறேன். அவன் இவ்வளவு அமைதியாய் கூறுவான் என்று எதிர்பார்க்காத செக்யூரிட்டி லேசாய் அதிர்ந்தார். அவன் கூற்றில் சற்று தளர்ந்தவர் அவனிடம் இருந்து விடைபெற்று கொண்டு சென்றார். அவர் சென்ற பின் சேவியருடனே சாத்விகாவிற்கு அழைத்தான். அவளோ அப்போதுதான் நன்றாக அசந்து தூங்கும் நிலைக்கு செல்ல போனாள். சரியாக போன் அடிக்க கடுப்புடன் அதனை எடுத்து பார்த்தாள். சேவியர் பெயரை பார்த்ததுமே அவளுக்கு இன்னும் கோபம் வந்தது. காரை விட்டு இறங்கும் முன்பு அவன் பேசியது எல்லாம் நினைவுக்கு வர கடுப்புடனே பேசினாள் சாத்விகா. சேவியர், திரும்பவும் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் மண்ணாங்கட்டின்னு ஏதாவது பேச நினைச்ச
நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. சேவியர் அவளிடம் விளையாடும் எண்ணத்தில் இல்லை. தீவிரமாய் அவளிடம் பேசினான். சாத்விகா, ஜெகதீஷ் வீடு எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இந்த கேள்வியை அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. கேள்வியாக புருவம் சுருக்கினாள் சாத்விகா. சேவியர், ஜெகதீஷ் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. இன்னைக்கு நீ அவனை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்ட. அதனால கண்டிப்பா அதுக்கே உன்னை பழிவாங்க நினைப்பான். இன்னும் தேவையில்லாம பிரச்சனையை வளர்க்காத. நான் ஒன்னும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணல. அவன் தான் என்கிட்ட பிரச்சனை பண்றான். சாத்விகா, அவன் அட்ரஸ் மட்டும் சொல்லு. இறுகிய குரலில் அழுத்தமாய் கேட்டான் சேவியர். அவன் குரலில் இருக்கும் அழுத்தத்தை வைத்தே இல்லை என்ற பதிலை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அவளுக்கு புரிந்தது. தப்பி தவறி அவனிடம் அவனின் வீட்டு முகவரியை கூறிவிட்டாள் சாத்விகா. அவள் சொன்ன மறுநொடியே ஏன் சொன்னோம் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். ஜெகதீஷுக்கு ஆள்பலம் அதிகமாயிருக்கிறது. அவனிடம் பிரச்சனை செய்தால் அவனுக்கு தான் ஆபத்து என்று அவள் கூற வருவதற்கு முன்பே சேவியர் அழைப்பை துண்டித்திருந்தாள். சாத்விகாவிற்கு அவளின் மொத்த தூக்கமும் பறிபோனது. சேவியர் அதே கிளப் ஹவுஸிற்கு விரைந்தார். அங்குதான் ஜெகதீஷ் தங்கியிருக்கிறான். இன்று அவன் நீரஜ், ஜெகதீஷ், ரோஷன் என மூவரையும் அவமானப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இதில் இந்த அளவிற்கு இறங்கி செய்யும் துணிச்சல் ஜெகதீஷுக்குத்தான் இருக்கிறது என்று உறுதியாய் நம்பியவன் ஆக்ரோஷமாய் அங்கு விரைந்தான் சேவியர். எபிசோட் 34. சேவியர் கிளப் ஹவுஸுக்கு வந்து சேர அவன் முன்பு இன்னொரு போர்ஷே கார் ஒன்று வந்து நின்றது. அது சாத்விகா கார். அவள் ஏன் இங்கு இந்த நேரத்தில் வந்திருக்கிறாள் என்று புருவம் சுருக்கினான் சேவியர். காரை விட்டு இறங்கியவன் நேராக அவளிடம் சென்றான். சாத்விகா, நீ ஏன் இங்க வந்திருக்க? நீ இந்த நேரத்துல ஜெகதீஷ தேடி இங்க வந்திருக்க. தூங்க போனவள ஷாக் கொடுத்து எழுப்பி விட்டு கேள்வி கேட்கிறியா? என்ன நடந்துச்சு? எதுக்கு இங்க வந்த? அழுத்தமாய் சாத்விகா கேட்டாள். அவள்தான் இங்க வந்து விட்டாளே. இனி அவளிடம் மறைத்து பிரயோஜனம் இல்லை என்று உணர்ந்தவன் அவன் வீட்டிற்கு என்ன ஆனது என்று ஒன்றையும் மறைக்காமல் கூறினான் சேவியர். இதை கேட்டதுமே சாத்விகா கண்ணில் கோபம் கொப்பளித்தது. ஆனாலும் முதலில் அதனை ஊர்ஜிதப்படுத்த நினைத்தாள். உனக்கு நல்லா தெரியுமா ஜெகதீஷ் தான் ஆளுங்களை அனுப்புனானா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அவள் அழுத்தமாய் கேட்க மறுப்பாக தலையசைத்தான் சேவியர். அவன் வீட்டை நாசம் செய்த ஆட்களை ஜெகதீஷ் தான் அனுப்பினான் என்று நிரூபிக்க அவனிடம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. என்ன இருந்தாலும் ஜெகதீஷ் ஒன்றும் அங்கு வரவில்லையே. சேவியர் சர்வேலன்ஸ் கேமராவில் அந்த ஆட்களை பார்த்தான். ஒருத்தரையும் அவனுக்கு அடையாளம் தெரியவில்லை. ஆனால் அவன் மனம் இதற்கும் ஜெகதீஷிற்கும் நிச்சயம் தொடர்பு இருக்கும் என்று கூறியது. அந்த நேரம் கிளப் ஹவுஸின் கதவு திறக்கப்பட்டது. 2 பாடி கார்ட்ஸ் கருப்பு கோட்டு அணிந்திருந்தவர்கள் வெளியே வந்து சாத்விகாவிடம் மரியாதையாக பேசினார்கள். டைரக்டர் வர்மன், பிரசிடென்ட் உங்களை மேல கூப்பிட்டாரு. சாத்விகாவும் சேவியரும் வாசலில் இருக்கும் சர்வேலன்ஸ் கேமராவை பார்த்தார்கள். ஜெகதீஷ் தங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவர்களுக்கு புரிந்தது. சரி, வா போலாம். சேவியர் பக்கம் கூறிய சாத்விகா காரில் ஏறி உள்ளே செல்ல பார்த்தாள். ஆனால் அந்த பாடி கார்டு அவளை தடுத்தான். டைரக்டர் வர்மன், பிரசிடென்ட் உங்களை மட்டும்தான் மேல வர சொன்னார். அவன் கராராக கூற சேவியருக்கு கோபம் வந்தது. சீற்றத்துடனே அவர்களிடம் பேசினான் சேவியர். ஏன், அவனுக்கு என்னவா? என்ன பார்க்க பயமா அவனுக்கு? அதனாலதான் உள்ள விடலையா? சேவியரின் அடி எப்படி என்று அவர்கள் இருவரும் முன்பே கண்டு கொண்டார்கள். அதனால் அவன் மீது லேசான பயம் இருந்தது. ஆனாலும் அவர்கள் வேலையை செய்தாக வேண்டும் என்று இறுக்கத்துடனே அவனுக்கு பதில் கொடுத்தார்கள். பிரசிடென்ட் டைரக்டர் வர்மனை மட்டும்தான் வர சொல்லியிருக்காரு. பெர்மிஷன் இருக்கிறவங்களை மட்டும்தான் எங்களால உள்ள அனுப்ப முடியும். மத்தவங்க வீட்டுக்குள்ள பெர்மிஷன் இல்லாம நுழையிறது சட்ட விரோதம். அவர்கள் பதிலில் சேவியருக்கு இன்னும் ஆத்திரம் வந்தது. சாத்விகா சில நொடி யோசித்தாள். சேவியர், நீ எனக்காக இங்கே வெயிட் பண்ண. இத பத்தி நான் ஜெகதீஷ் கிட்ட பேசுறேன். என்ன இருந்தாலும் இந்த விஷயத்த அவன் தான் பண்ணான்னு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அதனால இப்படியே உள்ள போய் அவன் கிட்ட பிரச்சனை பண்றது அவ்வளவு நல்லது இல்ல. சாத்விகா, என்ன பேசுற நீ? அந்த பொறுக்கி நாய்க்கு எந்த ஒரு நல்ல எண்ணமும் இல்ல. நீ தனியா போறது எனக்கு நல்லதா படல. ஒருவித கலக்கத்துடனே கூறினான் சேவியர். ஜெகதீஷின் எண்ணம் என்ன என்று பேங்கெட் வந்த பொழுதே அவன் கண்டு கொண்டான். அப்படி இருக்கையில் அவனிடம் சாத்விகாவை தனியாக அனுப்பும் எண்ணம் அவனுக்கு இல்லை. அதில் லேசாய் புன்னகைத்தாள் சாத்விகா. நீ கவலைப்படாத. சீஷோர்ல வர்மன் குரூப் ஒன்னும் இல்லாதவங்கன்னு நினைக்கிறியா? என் மேல கை வைக்க ஜெகதீஷ்க்கு தைரியம் இருக்காது. நான் சீக்கிரமே வெளியே வந்துருவேன், நம்பிக்கையாக கூறினாள் சாத்விகா. அவள் சொல்வதும் உண்மைதான் என்று சேவியர் யோசித்தான். அவள் ஒன்றும் ஐஸ்வர்யா போல யாரும் இல்லாதவள் இல்லை அவன் காப்பாற்ற.
சாத்விகாவிற்கு பெரிய பின்புலன் இருக்கிறது. அப்படியே ஜெகதீஷ் அவளை தொட நினைத்தாலும் அதற்கு முன் அவன் வர்மன் குடும்பத்தை பற்றி நினைத்தாக வேண்டும். தப்பாக அவன் ஏதேனும் செய்தால் நிச்சயம் வர்மன் குடும்பத்தினர்கள் அவனை சும்மா விட மாட்டார்கள். அதனால் சற்று நம்பிக்கையுடன் சம்மதம் தெரிவித்தான் சேவியர். ஓகே, என்னோட நம்பரை எமர்ஜென்சி நம்பரா வச்சுக்கோ. ஏதாவது ஒண்ணுனா உடனே எனக்கு கால் பண்ணு, நான் உடனே உள்ள வந்துடுறேன். லேசான புன்னகையுடன் சேவியர் கூற சாத்விகா மெலிதாய் புன்னகைத்தாள். அவன் அக்கறையில் மனம் மகிழ்ந்தாள். நீ கவலைப்படாத, உன் வீட்டை மட்டும் அவன் தான் நாசம் பண்ணிருக்கான்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அவனை நான் சும்மா விட மாட்டேன், உனக்கு பதில் சொல்ல வைக்கிறேன். அதன் பின் காரில் ஏறிய சாத்விகா அந்த பாடிகார்டை தொடர்ந்து கிளப் ஹவுஸ் உள்ளே நுழைந்தாள். சேவியர் அவளுக்காக அவன் காரில் காத்திருந்தான். பிரம்மாண்டமாய் இருக்கும் அந்த கிளப் ஹவுஸ் இப்போது ஆட்கள் இல்லாமல் அமைதியாய் இருந்தது. சாத்விகா உள்ளே சென்றதும் அவளை அவர்கள் 2ஆம் தளத்திற்கு அழைத்து சென்றார்கள். அதன் பின் ஜெகதீஷ் அறைக்கதவை ஒருவன் தட்டினான். பாஸ், டைரக்டர் வர்மன் வந்திருக்காங்க. கூறியதுமே அவன் சாத்விகாவை உள்ளே போகும்படியாக கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான். அவள் உள்ளே நுழைந்த மறுநொடியே கதவு பூட்டப்பட்டது. அதில் கேள்வியாக புருவம் சுருக்கினாள் சாத்விகா. அந்த சூழலே அவளுக்கு ஒருவித இறுக்கத்தையும் அச்சத்தையும் கொடுத்தது. வா சாத்விகா, இவ்வளோ லேட் நைட்ல நீ முதல் முறையா என்ன பார்க்க வந்திருக்க. வா வா, வந்து உட்காரு. இது ரொம்ப ஸ்பெஷல் வைன், இம்போர்ட் பண்ணது. இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு. சாளரம் அருகே இரவு உடுத்தும் உடையில் இருந்தான் ஜெகதீஷ். அவன் பேச்சும் அவன் பார்வையும் சாத்விகாவை முகம் சுளிக்க வைத்தது. அவன் அவளுக்காக வைன் ஊற்றுவதை கண்களை சுருக்கி ஆழமாய் பார்த்தாள் சாத்விகா. அவனின் நடவடிக்கை எல்லாம் அவளுக்கு சந்தேகத்தை கொடுத்தது. இருந்தாலும் தன்னை அவன் ஒன்றும் செய்துவிட மாட்டான் என்ற தைரியத்தில் ஜெகதீஷை நோக்கி நடந்தாள். அவன் பக்கம் சென்று அமரவும் இல்லை. அவளுக்காக ஊற்றிய வைனையும் அவள் குடிக்கவில்லை. அவனை பார்த்து முறைப்புடனே கேள்வி கேட்டாள் சாத்விகா. பிரசிடென்ட் ஜெகதீஷ், சேவியர் வீட்டை அடிச்சு நாசம் பண்ண நீதான் ஆளுங்களை அனுப்பி வச்சியா? இதை கேட்டதுமே போலியாக ஆச்சரியப்படுவது போல நடித்தான் ஜெகதீஷ். சாத்விகா, என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்ட? அந்த மாதிரியான வேலையை நான் ஏன் பண்ண போறேன்? சேவியர் வீடு நாசமாயிருச்சா? அவனுக்கு வயசும் அனுபவமும் பத்தல. அவன் பேசுற வாய்க்கு கண்டிப்பா யாராவது அவனுக்கு பாடம் கத்து கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். அது இவ்வளோ சீக்கிரம் நடந்துருச்சு. பெருமூச்சுடன் கூறுபவனை கண்களை சுருக்கி பார்த்தாள் சாத்விகா. அவன் குரலிலே இதற்கும் அவனுக்கும் நிச்சயம் சம்பந்தம் இருக்கிறது என்று தீர்மானமாய் நம்பினாள். அவனை நம்பாமல் மேலும் பேசினாள். பிரசிடென்ட் ஜெகதீஷ், சேவியர் வர்மன் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கிற ஸ்டாஃப். அதுவும் இல்லாம என் தாத்தாவுக்கு அவன் மேல ரொம்ப மரியாதை இருக்கு. இன்னைக்கு நடந்ததுல சேவியர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால இனிமே பிரசிடென்ட் ஜெகதீஷ் தேவையில்லாம அவன்கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். அவள் அழுத்தமாய் கூறிட ஜெகதீஷ் சிரிப்புடனே வைனை குடித்துக் கொண்டிருந்தவன் புன்னகை மறைந்தது. கோபத்துடன் சாத்விகாவை பார்த்தவன் இறுகிய முகத்துடன் பேசினான். அவன் கூட போய் நான் போட்டி போடுவேனா? அவனுக்கு அந்த தகுதி இருக்கா? என் கூட சேர்த்து வச்சு பேசுற? சரி வா, வைன் குடிச்சிட்டே நிதானமா பேசலாம். எனக்கு உன் மேல மதிப்பு இருக்கு. சட்டென்று அவன் அப்படி கூற அவனை ஆச்சரியமாய் பார்த்தாள் சாத்விகா. அவன் அவளை குடிக்க வைப்பதிலே குறியாக இருப்பதை கவனிக்க தவறினாள் சாத்விகா. எபிசோட் 35. ஜெகதீஷ் சாத்விகாவை குடிக்க வைக்கும் நோக்கத்திலே இருந்தான். சாத்விகா, நான் நமக்குள்ள இருக்கிற நட்பை ரொம்ப மதிக்கிறவன். அதுவும் இல்லாம நாமெல்லாம் ஒரே ஸ்டேட்டஸ். வர்மன் குரூப்ஸ் இப்போ கொஞ்ச நாளா சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றீங்கல்ல, வாயேன் வந்து உட்காரு. நம்ம குடிச்சிட்டே அமர இதை பத்தி பேசுவோம். நாம என்ன அப்படியா பழகியிருக்கோம்? லேசான சிரிப்புடன் ஜெகதீஷ் அழைக்க அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் சாத்விகா. வர்மன் குரூப்ஸ் என்பது வெறும் வர்மன் மருத்துவமனை மட்டும் இல்லை. அதில் மற்ற சில தொழில்களும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். கடந்த சில காலங்களாய் அவர்கள் பிரச்சனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது எல்லாம் அவர்கள் குடும்பத்தினரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இப்போது ஜெகதீஷுக்கு எப்படி அது தெரிந்தது என்று யோசித்து குழம்பினாள் சாத்விகா. ஜெகதீஷ் சிரிப்புடன் அவனுக்கு முன்னே இருக்கும் இருக்கையை காட்டி அவளை அமருமாறு கூறினான். சாத்விகா, என்ன உனக்கு பல வருஷமா தெரியும். அதே போல உன் மேல எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியும். நான் எப்படி உன்னை காயப்படுத்துவேன்? அதுவும் இல்லாம வர்மன் ஃபேமிலிக்கு என் உதவி தேவைப்பட்டா நான் கண்டிப்பா என்னால முடிஞ்சதை பண்ணுவேன். அவன் கூற்றில் யோசனையுடனே சேரில் அமர்ந்தாள் சாத்விகா. அதன் பின் வைன் கோப்பையை எடுத்தாள்.
அவளின் செயல்களை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தான் ஜெகதீஷ். அவள் கிளாஸை எடுத்ததுமே மகிழ்ந்தான். சாத்விகா, ரொம்ப யோசிக்காத. நம்ம பழக்கம் எப்படின்னு உனக்கு தெரியும். நேத்து முளைச்சு வந்தவனை நீ நமக்கு நடுவில் வரவிடாத. உண்மையிலேயே நான் அவனை கொல்லணும்னு நினைச்சிருந்தா இப்படி அவன் உன் கூட இங்க வந்து உன்னை பேச விடுற வரைக்கும் நான் விட்டு வச்சிருப்பேனா? நான் அப்படி நினைச்சிருந்தா நீ இங்க வந்து அவன் வீட்டை பத்தி கேட்டிருக்க மாட்டேன், அவன் பணத்தை பத்தி தான் கேட்டிருப்ப. ஜெகதீஷ் உண்மையிலேயே சேவியரை அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் மெடிக்கல் சேம்பருக்கு பிரசிடென்டாக இருப்பதுதான் வெளி உலகத்திற்கு தெரியும். ஆனால் அண்டர் கிரவுண்ட் உலகிலும் அவனுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கிறது. யோசனை உடனே சாத்விகா வைனை மிடறினாள். கிளாஸை வைத்தவள் அவனை பார்த்து அழுத்தமாய் பேசினாள். ஜெகதீஷ், இன்னைக்கு நடந்த விஷயம் ஒன்னும் சாதாரணமானதில்ல. இந்த பிரச்சனையை இதோட விட்டுடலாம். ஆனா நீ சேவியருக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். பதில் தானே, அவனுக்கு நானே சொல்றேன். சாத்விகா வைன் முழுவதையும் குடித்து முடித்ததை பார்த்து மகிழ்ச்சியுடன் கூறினான் ஜெகதீஷ். அவனின் சிரிப்பு வில்லத்தனமாய் மாறியது. சட்டென்று சாத்விகா ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தாள். அவளுக்கு தலைவலி எடுக்க அவளின் பார்வை மங்கலாக துவங்கியது. தலையை உலுக்கி கண்களை அழுத்தமாய் மூடி திறந்தாள் சாத்விகா. நீ நீ எனக்கு ட்ரக் கொடுத்தியா? தலையை பிடித்துக் கொண்ட சாத்விகா நடக்கும் சூழல் உணர்ந்து கோபத்துடன் ஜெகதீஷிடம் கேட்டாள். அவள் நிலையை உணர்ந்து எழும் முன்னே அவள் உடல் சோர்வடைந்தது. அந்த போதை மருந்தின் தாக்கம் அவளுள் வேகமாய் செயல்பட துவங்கியது. அவளால் நிதானமாய் இருக்க முடியவில்லை. கண்கள் சொருக அதே மேஜையில் மயங்கி சரிந்தாள் சாத்விகா. அவளின் நிலையை பார்த்து சத்தமாய் சிரித்தான் ஜெகதீஷ். நீ குடிச்ச வைன்ல போதை மருந்து கலந்திருந்த. இன்னைக்கு என் திட்டத்தையே நாசம் பண்ணிட்டான்னு அவன் அடிக்க ஆளுங்களை அனுப்புனேன். ஆனா அவன் இல்லை, அதான் வீட்டை காலி பண்ண சொன்னேன். அவனை மிஸ் பண்ண கடுப்புல இருந்த எனக்கு லட்டு மாதிரி உன்னையே என்னோட படுக்கைக்கு அவன் அனுப்பி வச்சிட்டான். இன்று பார்ட்டிக்கு வந்த போதே ஜெகதீஷ் சாத்விகாவை மேலே அழைத்து அவளுக்கு போதை மருந்தை கொடுத்து அவளை அடைய நினைத்தான். ஆனால் சேவியர் அவன் எண்ணத்தை நாசம் செய்து சாத்விகாவை அழைத்து சென்று விட்டான். வெண்ணெய் திரண்டு வரும் வேளையில் பானையை உடைத்தது போல ஆனது அவனுக்கு. அதில் கோபம் கொண்டுதான் அவன் வீட்டை நொறுக்க கூறினான். ஆனால் அவன் எதிர்பாராத விதமாய் சேவியரை சாத்விகாவுடன் இங்கு வந்து அவளை அவன் அறைக்கு தனியாக அனுப்பியிருக்கிறான். கைக்கு எட்டிய வாய்ப்பை வாய்க்கு எட்டாமல் தவற விடுவானா? கோர புன்னகையுடனே சாத்விகாவை தூக்கிக் கொண்டு அவனின் படுக்கை அறைக்கு சென்றான் ஜெகதீஷ். சேவியர் அவன் காரிலே அமர்ந்திருந்தான். அவனுக்கு கடக்கும் ஒவ்வொரு நொடியும் நீண்டு கொண்டே இருப்பது போல இருந்தது. இதை பற்றி அவன் யோசிக்க யோசிக்க எதுவுமே சரியில்லாதது போல தோன்றியது. அவனுக்கும் ஜெகதீஷுக்கும் இடையே நடந்த பிரச்சனை சாதாரணம் இல்லை. ஜெகதீஷ் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவன். ஒரு பக்கம் அவ்வளவு செல்வாக்கு பெற்றவன் சிறுபிள்ளைத்தனமாக தன் வீட்டை நாசம் செய்ய ஆட்களை அனுப்பியிருக்க மாட்டான் என்று தோன்றியது. அதுவும் இல்லாமல் தன்னைதான் அவன் கொல்ல நினைத்திருப்பான். நம் வீட்டில் இல்லாததனால் வீட்டை நாசம் செய்ய கூறியிருக்கலாம் என்று நினைத்தான் சேவியர். இந்த செயலே ஜெகதீஷ் சேவியர் மீது எவ்வளவு வெறுப்பில் இருக்கிறான் என்று காட்டியது. நடு இரவில் அவனை கொல்ல ஆட்களை அனுப்பும் அளவிற்கு வெறுப்புடன் இருந்தான் ஜெகதீஷ். ஆனால் தன்னை கொல்ல ஆள் அனுப்பியவன் தாம் இங்கு வந்து நின்ற போது ஏன் தன்னை உள்ளே விடாமல் வெளியே வைத்திருக்க வேண்டும் என்று தீவிரமாய் யோசித்துக் கொண்டிருந்தான். யோசிக்கும் போதுதான் ஜெகதீஷுக்கு தம்மை விட சாத்விகா தேவை என்ற உண்மை புரிய அதிர்ச்சியில் கண்களை அகல விரித்தான். போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணும். கண்டிப்பா அவளை ஏதோ பண்ண நினைச்சிருக்கான். இந்த புறம்போக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். கோபத்தில் தனக்குள்ளே சொல்லிக் கொண்ட சேவியர் காரை விட்டு இறங்கி வேகமாய் கேட்டு பக்கம் ஓடினான். ஆனால் இவ்வளவு நேரம் கேட்டில் பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்த 2 பாடி கார்ட்ஸும் அவனை வழிமறுத்து நின்றார்கள். டேய் தடியனுங்களா, ஒழுங்கு மரியாதை கதவை திறங்க. பெர்மிஷன் இல்லாம யாரையும் உள்ள விட மாட்டோம். பிரசிடென்ட் உன்னை உள்ள விட சொல்லல. இறுக்கத்துடன் பாடிகார்ட் கூற சேவியருக்கு இன்னும் பதட்டமும் கோபமும் அதிகரித்தது. இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா? இன்னும் தாமதித்தால் சாத்விகாவிற்கு என்ன ஆகுமோ என்று நினைக்கவே அவனுக்கு பயம் கம்மியது. உள்ளே ஒரு மிருகத்தின் பிடியில் அவள் சிக்கியிருக்கிறாள். அவன் கோபத்துடன் கூறுவதை 2 பாடிகார்ட்ஸும் கண்டு கொள்ளவே இல்லை. அசையாமல் மலை போல நின்றார்கள். அவர்கள் இருவரும் அங்கு காவலுக்கு நிற்கும் வரையில் சேவியரால் உள்ளே நுழைந்திட முடியாது.
அதுவும் இல்லாமல் அது இரும்பு கேட் வேறு. சேவியர் என்ன செய்தாலும் அவனால் அந்த கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றிட முடியாது. அவர்களிடம் பேசி நேரத்தை வீணாக்க விரும்பாத சேவியர் கோபத்துடன் அவனின் காருக்கு திரும்பினான். அவன் செல்வதை எள்ளாக இரு பாடிகார்ட்ஸும் பார்த்து கொண்டிருந்தார்கள். சேவியர் ஒன்றும் அவ்வளவு பலசாலி இல்லை. தாம் இருவர் இருப்பதனால் அவனால் சமாளிக்க முடியாது என்று நினைத்து பின்வாங்கிவிட்டான் என்று நினைத்துக் கொண்டார்கள். அப்படியே அவன் என்ன செய்தாலும் ஒருவருக்கு ஒருவர் அங்கு இருக்கிறோம், அதனால் அவனை உள்ளே நுழைய விட மாட்டோம் என்று திமிராக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவன் அப்படி என்னதான் செய்கிறான் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். சேவியர் நேராக அவனின் ஆடி காரில் ஏறி அமர்ந்திட இருவரும் நக்கலாக புன்னகைத்தார்கள். அவனால் உள்ளே நுழைய முடியாது என்று கிளம்ப போகிறான் என சிரித்தார்கள். ஆனால் அடுத்த நொடியே அவர்கள் சிரிப்பு மட்டுப்பட்டது. காரை அவர்கள் பக்கம் திரும்பி சேற்றத்துடன் ஆக்சிலேட்டரை அழுத்தினான் சேவியர். அடுத்த கண் இமைக்கும் நேரத்தில் அதிவேகமாய் காரை ஓட்டியவன் இரும்பு கேட்டை உடைத்துக் கொண்டு அதிரடியாக உள்ளே நுழைந்தான் சேவியர்.